வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மாயாச்சின்னு நம்ம தனா 3 பேருமே சேர்ந்துக்கிட்டு அந்த போலீஸ் அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை மாதிரி போறாங்க. அங்க போனதோட அவங்க மனைவி அவளத்தையும் வெட்ட வெளிச்சம் ஆக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் ஏகப்பட்ட பணம், ஏகப்பட்ட நகை எல்லாம் வச்சிருக்காங்க, இந்தாங்க பாருங்க அப்படின்னு எல்லாத்தையும் வெளிக்காட்டுறாங்க. ஓ, அப்போ வசுந்தராட்ட உங்க கணவர் லஞ்சம் வாங்கியிருக்காரா தானே அப்படின்னு சொல்ல நேரம், ஆமா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அவளும் கிடச்சிது அப்படின்னு காட்டுறாங்க. இதை காட்டுறதுனோட அதை வீடியோ எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி அந்த உயர் அதிகாரிக்கு ஆப்பு வைக்கிறாங்க. அதோட நம்ம சிவா மணி 2 பேருமே உயர் அதிகாரி நீங்கள் போங்க, தாராளமாக வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வெளியே அனுப்பி விட்றாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா வசுந்தராவின் சொந்த ப்ராப்ளத்தை நம்ம மாயா கண்டுபிடிக்கிறாங்க. கல்கி அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் அது பெரிய பிரச்சனையில் இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். அதை க்யூர் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக வசுந்தராவின் மனம் மாறும் அப்படின்னு நம்ம மாயா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் நல்லாவே பார்த்துக்கிறாங்க. மொத்த அன்பம் கிடச்சி அந்த கல்கி குணமாறாங்க. வசுந்தரா வியந்து போகிறாங்க. என் சொந்த பிரச்சனையை நீங்கள் உங்கள் பிரச்சனையாக நினச்சி இவ்வளோ தூரம் உதவிருக்கீங்க. எல்லாம் என் மனசு இப்போ மாறிட்டு, சிவனுக்கு சொத்து சிவனுக்கு தான், இந்த பத்திரத்துக்கு எந்த வேல்யூவும் இருக்கக்கூடாது அப்படின்னு தன்னிட்ட இருக்க பத்திரத்தை எடுத்து அப்படியே சுக்கு நூறாக பிடிச்சி கிழிச்சு போடுறாங்க. நம்ம ரகுராமோட வசுந்தரா கை கொடுத்து அந்த சிவாலயம் கிட்டதுக்குள்ள பணியை செய்ய தொடங்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி வயத்தறிச்சலோடு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம எப்படியாவது நம்ம மாமா மணியையும் சிவா சித்தப்பாயும் வெளியே கொண்டு வரலாம். அவங்க எந்த தப்பும் செய்யலை, அவங்க மேலே வசுந்தரா பொய் புகார போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ப வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயாச்சின்னு தனா 3 பேருமே ஒன்று சேர்ந்து ஒரு பிளானை ஸ்கெட்சை போட்டுறாங்க. அந்த போலீஸ் அதிகாரி தான் போதைப் பொருள் கேஸை போட்டது. அப்போ அந்த அதிகாரி வசுந்தரா சொல்லி தான் செய்திருப்பாங்க. அந்த வசுந்தரா ஏகப்பட்ட பணம் கொடுத்துருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மனைவியை லஞ்ச ஒழிப்புத்துறை மாதிரி சோதனை போட்டால் கண்டிப்பாக உண்மையை கக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம மாயா ஒரு ஐடியா போட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனதோட அவங்க மனைவியை சந்திக்கிறாங்க. இந்த பாருங்கள், 2 நாளாக உங்கள் ஹஸ்பண்ட் ஏகப்பட்ட பணம் நகை எல்லாம் கொண்டு வந்தாரா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் ஏகப்பட்டது இருக்குது, இந்த இருக்குது அப்படின்னு வீரவை திறந்து காட்டி அசத்துறாங்க. அதோட பார்த்தோன்னா இன்னும் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட பணம் நகை அப்படின்னு ஒரு நகை கடையே தூக்கி வைக்கிறாங்க. ஓ, இவ்வளோ அந்த வசுந்தரா கொடுத்ததா? ஆமாம் அப்படின்னு நீங்கள் யார்? நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு நம்ம மாயா சொல்லி திணற வைக்கிறாங்க. உங்கள் புருஷன் இதெல்லாம் லஞ்சமாக வாங்கினதுன்னு இதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல சைன் பண்ண வச்சு வீடியோ எவிடன்ஸையும் தூக்கி கொண்டு கலெக்ட் பண்ணிடுறாங்க. இதை வச்சு அந்த அதிகாரிகிட்ட இருந்து நம்ம மாமாவையும் சித்தப்பாவையும் மீட்டுடலாம் அப்படின்னு மாயாவோட ஸ்கெட்சி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி அங்கே போகிறாங்க. அங்கே போய் அதிகாரிகிட்ட இதை காட்டுறாங்க. என் மனைவி எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சம் பண்ணிட்டா, இப்போ வேறு வழி இல்லை, இவங்களை விட்டு தான் தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மணியையும் சிவாய் மேலே இருக்க இந்த கேஸை எடுத்து அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாயா வசுந்தராவுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் அவள் இருப்பா, அதை சொல்யூஷன் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக அந்த பத்திரத்தை மீட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் தான் அவங்க நம்ம வசுந்தராவின் மகளுக்கு தெரிஞ்சமான அவங்கள எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஆராயிறாங்க. அதில் நம்ம வசுந்தரா கூட ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட பேர் கல்கி அப்படின்னு நம்ம மாயாவுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு இப்போ எங்கே அப்படின்னு கேட்க நேரம், அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான பிரச்சனையில் அதுக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுதான் வசுந்தராவுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்குது. இந்த பிரச்சனையால தான் வசுந்தரா நம்ம வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது. இதுதான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மாயா அந்த கல்கி பொண்ணை நம்ம மீட்டு நம்ம காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வசுந்தராவுக்கு உதவ நம்ம மாயா ரெடி ஆயிட்டாங்க. அதோட அந்த கல்கி பொண்ணை மீட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து நம்ம ரகுராம் வீட்டிலே தங்க வச்சு நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வசுந்தராவுக்கு தெரிய வருது, கல்கியை இந்த மாயா ரகுராம் குடும்பம் குணமாக்கிட்டு அப்படின்னு தெரிஞ்சு இங்கே பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய உதவி எனக்கு செய்திருக்கீங்க, என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவளுக்கு நான் கொடுக்காத பாசத்தையும் அன்பையும் காட்டி உங்கள் பொண்ணாவே பார்த்துருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து நான் இந்த சொத்தை
எடுத்து வந்து நான் இங்கே வந்து பாதிப்பு ஏற்படுத்துறதுன்னு நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது. நான் புவனேஸ்வரி கூட சேர்ந்து தான் இந்த சதியை செய்துட்டேன். ஆனால் உங்கள் நல்ல மனசுக்கு எந்த தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க. என்ன உங்கள் குடும்ப உறுப்பினராக நீங்கள் ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் அந்த கூட்டி அந்த பத்திரத்தை வந்து இனி இந்த பத்திரத்துக்கு எந்த வேல்யூவும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சுக்கு நூறாக கிழிச்சு எறிகிறாங்க. நாங்கள் ரகுராம் குடும்பத்தோட கை கோர்க்குறாங்க. புவனேஸ்வரி வயத்தறிச்சலோட கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இப்படி இந்த வசுந்தரா வந்து உருமாறிட்டா. இப்போ நம்ம மட்டும்தான் ரகுராம அழிக்கக்கூடிய திட்டத்தோடு சுத்திட்டு இருக்கோம். இப்போ வசுந்தராவும் அவங்க கை கோர்த்து இப்போ அந்த கோவிலுக்கு பூஜை நடக்க போகுது. அந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு பூமி பூஜை நல்லபடியாக நடக்க போகுது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாமல் நம்ம கையை கெட்டி போட்ட நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த கோவில் சிவன் சொத்து, சிவனுக்கே நான் எல்லா கெட்டதுக்குள்ள அந்த கட்டிடம் கெட்டதுக்குள்ள எல்லா வேலைகளும் நானே செய்து தரேன் அப்படின்னு வந்து வசுந்தரா வந்து அந்த பூமி பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா அந்த கோவில் கட்டக்கூடிய பணியை மும்முரமாக வந்து செய்கிறாங்க. நம்ம ரகுராம் குடும்பம் ஒட்டுமொத்தமாக ஹாப்பியாக இருக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் சேர்ந்து இது சரிப்படாது, இந்த வசுந்தராவை நம்பி நான் வந்து கண்டிப்பாக அவர் ரகுராம் குடும்பத்தை காலம் ஃபுல்லாக எதிரியாக பாப்பா அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தா. இந்த மாயா தந்திரமாக வசுந்தராவின் பர்சனல் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து அதுக்கு ஒரு முழுக்கு போட்டு வசுந்தராவை கைக்குள்ளே வச்சுக்கிட்டா. இப்போ என்ன பண்ண, நம்ம எதையாவது பண்ணி இந்த ரகுராம் குடும்பத்தை அடிக்கலானா எல்லா அடியும் நமக்கு தான் ரிட்டனாக வருது. இப்போ வசுந்தராவையும் நம்ம பகடக்காயை யூஸ் பண்ண முடியாது, அவள் அங்கே போயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நம்ம ரகுராம் கிட்ட என்னை மன்னிச்சிருங்க ரகுராம், நீங்கள் இவ்வளோ பெரிய சொத்தையும் கோயிலுக்கு நீ வந்து தானமாக கொடுக்க அளவுக்கு போயிருக்கீங்கன்னா உங்கள் நல்ல மனசு பறந்தது. இது தெரியாமல் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பார்வதி வந்து நம்ம செய்த தவிர எப்படியோ மாமா வந்து வெளியே சொல்லலாம். ஆனால் ஜானகி அக்காவை எப்படியாவது பழி வாங்கி திறனா, எவ்வளோ தூரம் காலில் விழுந்து கதறனே, அக்கா என்ன குடும்பத்தில் அவமானப்படுத்தாதுங்க, என்ன மாட்டி விடாதுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கதறனே. ஆனாலும் அவங்க அதை பேச்சை கேட்கல. இப்படிப்பட்டவங்களை நம்ம வந்து விடக்கூடாது, நம்மளுக்கு எதிரியே இந்த ஜானகிக்கா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்வதி என் கணவர்கிட்ட வேணா சொல்லாமல் மறைச்சிருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த குடும்பமும் என்னை சிரிக்க அளவு எனக்கு பேரை அவமானப்படுத்த அளவு ஆனதுக்கு இந்த ஜானகிக்கா தான் காரணம், அவங்கள விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ரகுராம் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டாரு. இதில் ஒரு பெரிய சிவன் கோவில் வருவது, ஊர் மக்களுக்கெல்லாம் நன்மை செய்கிற நம்ம ரகுராம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் வாக்கு என்றைக்குமே சுத்தமானது அப்படின்னு வந்து ஊர் மக்கள் அந்த இடத்துல கொண்டாடுங்க. நம்ம புவனேஸ்வரி வந்து வயத்தறிச்சலோட இந்த நம்ம ரகுராம திட்டம் எல்லாம் போயிட்டு தவிடுபொடி ஆயிட்டு அப்படின்னு வந்து தலையில் துண்டை போட்டுட்டு வந்து நம்ம புவனேஸ்வரி அப்படியே வந்து திரியிறாங்கன்னு சொல்லலாங்க.